نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وللنساء نصيب مما ترك الوالدات والأقربون إلى آخره صدق الله العظيم. அளவெல்லா அல்லும் நிகழல்லா அன்பும் அல்லாஹுவிற்கே உரித்தது. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பெண்கள் நமதின் கண்கள் எனக்கூடிய தலைப்பின் மேல் தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் பெண்கள் சமுதாயத்தை பெண் சமுதாயத்தை பற்றி முன் காலகட்டங்களில் இருந்து ஏன் இன்று வரை சிலருடைய எண்ணங்கள் பெண்கள் என்பவர்கள் ஒரு அடிமைகள் என்பதாகவும் அவர்கள் மிகவும் கீழ்த்தரம் என்பது போன்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டம் ஐயாமல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்த கொடுமைகள் இருக்கின்றதே, ஏராளமான கொடுமைகள். பெண் குழந்தைகளை உயிருடன் பிறந்தால் உயிருடன் கொண்டார்கள், புதைத்தார்கள். அவர்கள் பெண் குழந்தை பிறப்பது என்பதை அவர்களுக்கு ஒரு இழிவாக எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து அவர்களை திருமணம் முடித்து வைப்பது கூட மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தது. அப்படி திருமணம் முடித்து வைத்ததற்கு பின்னாலும் கூட கணவனுடைய சொல்லுக்கு கேட்டுதான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கணவனுக்கு அடிமையாக இருப்பது போன்றுதான் பெண்களை அவர்கள் நடத்தாட்டிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய விருப்பத்திற்கு தங்களுடைய ஆசைக்கு தகுந்தார் போன்று பெண்களை வளைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே கணவன் இறந்து விட்டால் இந்த சமுதாயத்தில் எப்படி அப்போது நடத்தாட்டினார்கள் பெண்களை என்று பார்க்கும் பொழுது அவர்களை கணவன் இறந்தவனே ஒரு பெண்மணியை ஒரு சிறிய ஒரு கூடாரத்திற்குள் அனுப்பி விடுவார்கள். அதற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டப்பட்டு கூடாரத்தை குடிசையை கட்டப்பட்டு அதற்குள் அவர்களை தள்ளி விடுவார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ். அவர்களை அதற்குள் தள்ளி விடுவார்கள். தள்ளினதற்கு பின்னாடி ஒரு வருட காலங்கள் அவர்களை எந்த ஒன்றுமே குளிக்கக்கூடாது. ஒரு இருப்பதிலேயே பழைய ஆடைகளை ஒன்றை உடுத்தப்பட்டு அந்த பெண்மணியை உள்ளே அனுப்பி விடுவார்கள். எந்த ஒன்றும் எல்லா விஷயங்களும் அவர்கள் அந்த பெண்மணி அந்த வீட்டுக்குள் தான், அந்த சிறிய ஒரு கட்டிடத்திற்குள் தான் அவர்கள் சுருங்கி நின்று கொள்ள வேண்டும். தங்களுடைய தேவைகள் தங்களுடைய உபாதைகள் எல்லாம் அதற்குள்ளேதான் அவர்கள் கழித்துக் கொள்ள வேண்டும், அதற்குள்ளேதான் இருக்க வேண்டும். யாரையும் பார்க்க முடியாது. இவர்கள் எந்த அளவிற்கு என்றால் கடைசியா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் நிறைவானதற்கு பின்னால் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள் சிறிய வீட்டிற்குள் ஒரு கால்நடைகளை எப்படி கழுதைய சொல்றாங்க என்பதாக அதில் குறிப்பிடப்படுகின்றது. அது அந்த கழுதையை உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கழுதையால் பறவையோ இதை உள்ள அனுப்பிச்சு விட்டுன்னு இவர்கள் அந்த கழுதையின் மீது உரச வேண்டும். உரச ஒண்ணு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த போகக்கூடிய விலங்கு செத்துறணும். அந்த வாடைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தின் காரணமாக அந்த பறவைகளோ அல்லது விலங்கினங்களோ இறந்து விட்டால் இவங்க இதா இருந்தது சரி அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வருஷ காலங்கள் இது அரபு நாடுகளில் இருந்தது. ஏன் நம்முடைய இந்திய திருநாட்டில் எடுக்கும் பொழுது உடன்கட்டை ஏறுவது என்பதாக பெண்களை வைத்தார்கள். உடன்கட்டை ஏறுவது கணவன் இறந்தவுடனே உடன்கட்டை ஏறணும். அந்த நெருப்பு குண்டத்தில் சென்று இவர்களும் அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சடலத்துடன் கணவனுடைய சடலத்துடன் மனைவி உயிருடன் எரிய வேண்டும். இப்படி வச்சாங்க. இதுபோல கொடூரங்கள் நடந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கு அவர்கள்
இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்றும் கூட நம்மளுடைய சமுதாயத்தில் அந்த ஒரு சில கலாச்சாரங்கள் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கணவன் இறந்துட்டா அமங்கலி, அந்த பெண்மணியை வைத்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது, ஒரு நல்ல காரியத்துல நிக்க கூடாது, அவங்க ஒரு தீட்டுவோட அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்தை கொண்டு ஒதுக்கி வைப்பாங்க. இது போலதான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 1470 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது, இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பொழுது முதன்மையாக இந்த உலகத்திலேயே தொட்டில் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்க வீட்டுல பெண் வந்து பிறந்திருந்தா நீங்க அதை கொண்டு விடாதீர்கள், உயிருடன் புதைக்காதீர்கள், எதுவும் செய்யாதீங்க, ஏன் கொண்டு வந்து கொடுத்துருங்க, இந்த தொட்டியில் போடுங்கள், நான் எடுத்து வளர்த்துக் கொள்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் புரட்சியை செய்தார்கள். இதுல பெண் குழந்தையை எடுத்து வளர்ப்பதை, தொட்டில் குழந்தையுடைய திட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக கொண்டு வந்தாங்க. அடுத்து அல்லாஹு தஆலா இந்த ஒரு சூறாவை இறக்கியிருக்கார். சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய சூறாவை அந்த பெண்களை வைத்து அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு உயர்த்தி பேசுகின்றான். இதே போன்று அவங்களுடைய பழக்கங்கள் முன்னால் இருந்தது. பெண்கள் என்பதை ஒரு எத்தீமான பெண்ணை எடுத்து வளர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க வளர்ப்பாங்க, வளர்த்து முடிச்சுட்டு இவர்களே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. கல்யாணம் முடிக்கிறது எப்படி முடிச்சுக்கிறாங்க, மகரை எதுவும் கொடுக்காமல் இவர்கள் கல்யாணம் முடித்துக் கொள்வார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த நபருக்கு யாருக்காச்சும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவருடைய கொடுக்கக்கூடிய மகளை ஏன்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு வாங்கிக்குவாரு. இந்த பெண்ணிட்ட போய் சேராது. இப்படி ஒரு தன்மைகள் இருந்துச்சு. இல்ல அப்படின்னா அந்த பெண்ணை தானும் திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டார், பிறருக்கும் திருமணம் முடித்து வைக்க மாட்டார். இந்த பெண்ணை கன்னித்தன்மையுடனே அவரை சித்திரவதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கினான். அநீதியை, பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதியை சூரா நிசாவின் ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா முடிவுக்கு கொண்டு வந்தான். மனைவியாக, மகளாக பல்வேறு சட்டங்களை எதிர்கொண்ட பெண் சமூகத்திற்கு இஸ்லாம் ஒரு விடியலை கொடுத்தது. ஒரு பெண் அனாதையாக இருந்த அவள் அழகாகவும் இருந்தால் அவளை பராமரிக்கும் வழி அந்த பெண்ணுடைய மகரை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினா, ஃபீ யதாமன் நிசாஇல் லதி லா து'துனஹுன்ன மா குதிப லஹுன்ன. எனக்குரிய இந்த வசனங்களை இறக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்ற, அன் தன்கிஹுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் நிக்காஹ் முடித்து வையுங்கள், வதரகபூன என்பது அல்லாஹ் அந்த வசனங்களை தொடர்ச்சியாக சொல்லும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான். என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்களுக்குரிய மகத்தொகை, அவர்களுக்குரிய அந்த மகற்கொடையை கொடுக்க வைத்து நீங்கள் எத்தீமையிலிருந்து அவர்களுக்குரிய மகளை தராமல் அவர்களை நீங்களும் மணக்க கூடாது, பிறருக்கும் அவர்கள் மணக்கக்கூடிய சமயங்களில் அந்த மகளை நீங்கள் வாங்கவும் கூடாது. அப்படி வாங்கிறது அநீதம், அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரும் அநீதமாக இருக்கின்றது, பாவமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்கள், எந்த அளவுக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த சொத்துக்களில் பங்கில்லை எனக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெண் என்பது ஒரு சொத்து, அவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா எல்லாமே முடிஞ்சு, அதோட அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த பொழுது சொல்லி காட்டினார்கள், பெண்களுக்கும் சொத்தில் பங்குண்டு, உங்களுடைய பெண் மக்களுக்கும் சொத்தில் பங்குண்டு. இது என்ன செஞ்சாங்க, ஒரு சமயத்தை வரும் பொழுது இவங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய இருக்கக்கூடிய பொருளை சொத்துக்களை நானு பாதிய அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுக்க போறேன், அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, நீங்க அப்படி செய்யக்கூடாது. அப்ப ரெண்டாவது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நிஸ்வன், பாதியை கொடுக்கட்டா கூடாது, மூன்றில் ஒரு பங்கை
இரண்டில் ஒரு பங்கை, இரண்டை கொடுக்கட்டா, மூன்றில் 2 பங்கை கொடுக்கின்றேன், கூடாதுன்னாங்க. அப்புறம் கேட்டாங்க சுலுசுன், 3இல் 1 பங்கு நான் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவொடனே அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு பாக்கி அந்த 2 பங்கு இருக்குது உங்க மகளுக்குத்தான் சொந்தங்கிறது சொன்னாங்க. இதே அதிகம். நீங்க தர்மம் செய்யறது 3ல் 1 பங்கு இருக்குது, நீங்க தர்மம் செய்வதே அதிகம். இதுவும் என்ன யாருக்கு சேரக்கூடியதா? உங்களுடைய பெண் மக்களுக்கு சேரக்கூடியதுதான். அப்ப நீங்கள் ஆண்களும் பெண்களும் கலந்திருக்காங்கன்னா உண்மையில் பிரிக்கக்கூடியது ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 2 ஆண்கள் இருக்கின்றார்கள், ஒரு பெண் மக்கள் இருக்கின்றார் என்றால் இவர்கள் 4 லட்சம் 4ஆக 2 நபர்களும் 8 லட்சங்கள் எடுக்கப்பட்டால் 2 லட்சங்கள் அவர்களுக்கு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். அதில் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியதுல 1 பங்கு எக்ஸ்ட்ராக இவங்க எடுக்கலாம். நான் 4 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு, பெண் மக்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும். இப்ப என்ன செஞ்சாங்க? ஆண்களுக்கு எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் எடுத்துக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதோ 50,000 இல்லாட்டி 1 லட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சோமே எல்லாம் செஞ்சோமே அப்படின்னு கூடிய இந்த அகந்தையில் திரிகின்றார்களே இவர்கள், அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து தின்கின்றார்களே, இது நரகத்தை அவர்கள் தின்கின்றார்கள். இவர்களுடைய சொத்துக்கள் நரகமாக ஆகும், இவர்களுடைய செயல்பாடுகள் பாவமாக ஆகும், எல்லாம் ஆகும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது. ஆக பெண்களை கண்களாக தங்களின் ஒன்றாக எண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி கண்ணுக்கு இமை அவசியமோ, இந்த கண்ணை பாதுகாக்கக்கூடியது இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று ஆண்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிந்து அவர்களை நாம் அடிமைகளாக மாற்றுவது கூடாது என்பதுதான் நம்முடைய சன்மார்க்கம் சொல்லக்கூடியது. எதை கேட்டமோ எதை பேசினமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.